படைப்பே அட அமுத உனக்கென்ன கோவமா உன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு மலரே கண்ணீரத்தோட சிறகே சோகத்தை மர படைப்பே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவருக்கு பாரு இங்க நீரும் நானும் நல்லா இருக்க அவரு தந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீரும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு செஞ்சு முடித்தாரு பாடு சலிக்காம பரம தகப்ப ஒன்ன இன்று கட்டி அமைப்பாரு அந்த படைப்பே அரசெல்லாம் உனக்கு என்ன கோவமா கண்மணியின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வமும் காத்திருக்கு மலரே கண்ணீரத்தோட மணியே சோகத்தை மாற மனமே உன்னை படைத்தவரை பார்த்து பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு உள்ள சோகம் எல்லாம் அவருக்கு பாரு இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு இத நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே சொல்லு வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவருக்கு பாரு இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு இத நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே சொல்லு நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாமே எழுந்திருந்து வசனத்தை நாங்கள் வாசித்து நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து வாசித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் கடந்து செல்வோமாக. நம்முடைய ஆண்டவர் எங்களோடு பேசும்படியா இந்த வார்த்தை நாங்கள் வாசித்து எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்வோமாக. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போறோம். தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது விசுவாசத்தோடு கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய எங்களை செய்வார். ஆமென். இன்று காலையில கூட அங்கே சிவனிங்கல்ல ஆராதனை நடந்தது. மிக அதிசயமா கொஞ்சம் பேரா இருந்தாலும் கூட தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இருந்தது. தேவ வல்லமை வெளிப்பட்டது. ஆவியானவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நான் அங்கே சொன்னது கூட சொல்றேன், எண்ணிக்கையை பார்க்கிறவர் அல்ல,
அல்லேலூயா. எங்க நீங்க 2 பேர் ஒருமைப்பட்டு இருந்தா கூட அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து விடுவார். ஆமென். இங்க பார்க்கும்போது இந்த மாசத்திலே இந்த வருஷத்திலே ஆண்டு இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே நாங்கள் சென்ற நாட்களே 2 செய்தியை கேட்டுவிட்டோம். லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறதுன்னா ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் சொன்னால் சத்துருவை மேற்கொள்ளுற அதிகாரம். அல்லேலூயா. ஒரு சில வார்த்தையை சொல்லி நான் தொடர்ந்து கடந்து செல்ல முடியாது விரும்புகிறேன். அன்னைக்கு நீங்க சென்ற முதல் 4ஆம் தேதி வராதபடினாலே சொல்லி நான் கடந்து போகும்படியா விரும்புகிறேன். இந்த சபைக்கு எல்சடாய் பிரேமிசைக்கு, அதாவது எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னால், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன செய்யலாம் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் என்ன செய்யாதாம் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்சடாய் குடும்பத்துக்கு தன்னாலே மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுக்கிறதுனால சத்துருவை மிதிக்கிற அதிகாரம். சொல்லுங்க, என்ன அதிகாரம் கொடுத்த ஆண்டவர்? சொல்லுங்க, என்னது? எல்லாம் கால் இருக்குது, எல்லாம் கால் வேலை செய்யுதா? சொல்லுங்க, மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் சில பேர் கால் வேலை செய்யவே இல்லை. சொல்லுங்க, சில பேர் கால் பிரச்சி போயிருக்கும். சொல்லுங்க, மிதிக்கிற அதிகாரம். அல்லேலூயா. என்னத்தை மிதிக்க போறீங்க? சத்துருவை மிதிக்கிறது. உலகத்திலே வாழ்ற எங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த உலகத்தில் நாங்கள் வளர்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் போது எங்களை வீழ்த்தும்படியாக, எங்களை தோற்கடிக்கும்படியாக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்த்தும்படியாக, நாங்கள் சுகத்தை, நன்மையை, விடுதலையை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்யும்படியாக உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக ஒருத்தர் என்ன செய்கிறான்? கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கும்படியாக, சுகத்தை கெடுக்கும்படியாக, எங்களுடைய வெற்றியை கெடுக்கும்படியாக சத்துரு என்ன செய்தான்? வகை தேடி சுற்றித் திரிகிறார். இந்த ஆண்டிலே அநேக எதிர்ப்புகள், அநேக விதமான பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக சத்துரு வகை தேடி சுற்றித் திரிவான். சில நாட்களில் சொன்னேன். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வேலையை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். ஆகவே ஆண்டவர் அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்யறாண்டா? அதிகாரத்தை மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் எழுதப்பட்ட இந்த வசனம் இல்லை, ஏற்கனவே 2000 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். இந்த ஆண்டில் என்ன செய்யறார்? மீண்டும் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். என்ற பிள்ளைகளை இந்த வார்த்தையை மறந்து போவாதீங்க. உங்களுக்குள்ள என்ன கொடுத்து விட்டார்? அதிகாரத்தை கொடுத்து விட்டார். உங்களுக்குள்ள கர்த்தர் என்னத்தை கொடுத்து விட்டார்? வல்லமையை கொடுத்து விட்டார். அவன் இங்க வேதம் சொல்றது, சத்ருவின் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு என்ன செய்யணும்? அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற நாங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அது உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளணும். இது எனக்கு, இந்த சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, என் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சொல்லி நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த நாட்கள்ல அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில தோல்விக்கு மேல தோல்வி வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகிறார்கள். அநேகருக்கு விருப்பம், நான் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறணும். எங்களுடைய விருப்பங்கள் அநேகம். ஆனாலும் கூட பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவனோ தம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையை அனுப்பி எழும்ப வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விழுந்து போனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். வேதம் சொல்றது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன செய்வானாம்? எழுந்திருப்பார். ஏன்னு சொன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் எழும்ப வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. முதலாவது தேவன் எனக்கும் உங்களுக்கும் என்ன அதிகாரத்தை கொடுத்தார் நாங்கள் சின்ன நாட்களில் பார்த்தோம். அங்க யோவான் புத்தகத்தில் வாசிக்கும் போது யோவான் புத்தகம் 1:12 என்ன அதிகாரத்தை கொடுத்தாரு? பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். சொல்லுங்க, என்ன அதிகாரத்தை கொடுத்துக்கிறார் ஆண்டவர்? தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர், அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாராம்? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யாருக்கு இந்த அதிகாரம் செல்லுபடியாகும்? யார் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும்? யார் இந்த அதிகாரத்தின்படி சத்துருவை மேற்கொள்ள முடியும்னால் யாருடைய இதத்திலே நான் தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு, யாருடைய இதத்திலே நான் தேவனுடைய மகன் என்ற தைரியம், யாருடைய இதத்திலே நான் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட என்ற உணர்வு யாருக்குள்ள இருக்கிறதோ அப்பொழுது இந்த வார்த்தைகள் சொல்லும் போது சத்துரு உங்களை கண்டு பயந்து போவார். அல்லேலூயா. இந்த அணிலுக்குள்ள என்ன இல்லை? தேவனுடைய
பிள்ளை என்ற உணர்வு இல்லை. தேவ சமூகத்துக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா என்ன உணர்வு இல்லை? ரட்சிக்கப்பட்ட என்ற உணர்வு இல்லை, தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு இல்லை, தேவனால மீட்கப்பட்ட என்ற உணர்வு இல்லை. கால் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தார் போறபடியே போகிறோம். அவர்கள் பேசுற மாதிரியே பேசுகிறோம், அவர்கள் நடக்கிற மாதிரியே நடக்கிறோம், அவர்கள் சிந்திக்கிற மாதிரியே சிந்திக்கிறோம், அவர்கள் செயல்படுற மாதிரியே செயல்படுறோம். ஆனா யாரு நாங்கள்? கிறிஸ்தவர்கள். ஆனா ஆண்டவர் யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்காதனால், யார் கிறிஸ்து இயேசுவன் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், யார் கிறிஸ்து இயேசுவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், யாருடைய இதயத்திலே அந்த வார்த்தை இருக்கிறதோ அவர்கள் தான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம். ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு இந்த அநேகர் நீங்கள் சுவிஸ் நேஷனாலிட்டி, ஜெர்மன் நேஷனாலிட்டி, ஸ்ரீலங்கா நேஷனாலிட்டி, மலேசியா நேஷனாலிட்டி, வேறு என்ன இருக்கலாம் இருக்கு, இந்தியன் நேஷனாலிட்டி, வேறு எல்லாம் வச்சிருப்பீங்க. உண்மைதானே? இப்போ எனக்கு ஜெர்மன் நேஷனாலிட்டி நான் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க? ஜெர்மன் நேஷனாலிட்டிக்கு நான் ஒரு நாட்டில் இருந்து இங்கே நாட்டுக்கு மாறி வந்துட்டேன். என்ன சொன்னாங்க? அவர்கள் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு, என்ன கொஞ்சம் சட்டங்கள் இருக்கிறது, கெசட்ஸுக்கு என்ன நான் வச்சு கதைக்க வேணும், செய்ய வேணும், இந்த நாட்டின் அரசியலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும், சில காரியங்களுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சால் என்ன எனக்கு என்ன தருவாங்க? நேஷனாலிட்டி, இந்த நாட்டினுடைய குடியுரிமை. அது மாத்திரமல்ல, நாட்டில் இந்த குற்றம் எதிர்க்கப்படாது என்று பயிலெல்லாம் தூக்கி பார்த்து எல்லாம் ஒழுங்கா இருக்கிறாரா, குறிப்பிட்ட காலம் இந்த நாட்டுக்கு வந்தார்னு சொல்லி அநேக வித சட்டங்களுக்கு பின்பாக என்ன கொடுக்கப்படுறது? ஒரு நேஷனாலிட்டி, ஒரு அதிகாரம். என்ன இப்போ எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த நாட்டில் நான் குடியுரிமை என்ன போட முடியும்? வாக்கு உரிமை கூட முடியும், சட்டங்களை கேட்க முடியும், இந்த சட்டத்துங்களை எனக்கு ஏன் இப்படி வர சொல்லி கேட்க முடியும் சொல்லி என்ன செய்கிறார்கள்? அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் என்னத்தை கேட்கிறார்? ஒரு சட்டம் தான். என்ன சட்டம்? அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்றார். அதற்கு பின்பு தேவன் என்ன செய்கிறார்? உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்திலே எங்களுடைய பேர் எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அது மாத்திரமல்ல, அதிகாரம் கொடுக்கிறார். சத்ருவன் கிரிகளை மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால், நானும் நீங்களும் விழுந்து போறது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தோற்று போறது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த ஆண்டிலே ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக கழுகுகளை போல சட்டையில் எடுத்து எழும்ப வேண்டும். ஒவ்வொரு தேவனுக்காக மகிமையான காரியத்தை செயல்படுத்த வேண்டும். அவை தேவன் கொடுத்த அதிகாரத்தை எடுத்துங்க, பயன்படுத்துங்க. கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாரு. ஆமே. சென்ற நாட்களில் பார்த்தோம், நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமா என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட அறிந்தால் தான் அவருடைய வாக்குத்தத்தங்களை என்ன செய்ய முடியும்? அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகிய நாங்கள் பார்த்து சில நாட்களிலே அவர் எப்படிப்பட்ட சொன்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளையை நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அதிகாரம் கொடுத்தவர் இந்த உலகத்தினுடைய ராஜா அல்ல, மாறாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்றது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் உண்டு. ஆமென். ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம்? நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார், வார்த்தை கொடுத்துக்கிறார். அவர் தேவ பிள்ளை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் நன்றாய் அறிந்தவளாய் காணப்பட்டதான். அவர் எப்படிப்பட்ட என்று அறிந்தா காணப்பட்டதான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ள முடியும். இன்றைய நாளும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது அவருடைய நாமத்தினால என்ன செய்வதனால் ஜெயம் எடுக்கலாய் காணப்பட வேண்டும். நாங்கள் சத்துருவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமா என்றால், இந்த பிசாசின் கிரியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமா என்றால், ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆயுதம் என்னன்னு சொன்னால் அவருடைய நாமம். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய நாமம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்ற நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற அந்த அதிகாரம், அந்த ஆயுதம், அந்த வல்லமை என்னன்னு சொன்னால் அவருடைய நாமம் ஒன்றே. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் என்ன செய்ய முடியும்? ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆயுதமா இருக்கிறது. அவ்விதம் வாசித்தோம். அங்கே நீதிமொழி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அதுக்கு நீதிமான் என்ன செய்வானாம்? ஓடி சுகமா இருப்பார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆயுதம், கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன் என்னன்னு சொன்னால் அவருடைய நாமம் ஒன்றே.
இன்றைக்கு நாங்கள் அநேக பாடல்களை பாடுறோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறோம். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண எங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறதா இருக்கிறது. அவை கர்த்தருடைய நாமம் தான் என்ன செய்யறதா? பலத்த துருகமா இருக்கிறது. நாங்கள் அதற்குள்ள ஓடிப்போய் என்ன செய்ய முடியும்? சுகமா இருக்க முடியும். ஒரு கோட்டை, ஒரு அரணான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது சொன்னால் தேவனுடைய நாமத்துக்குள்ளே. இந்த உலகத்திலே வாழ்ற எல்லா மனுஷரும் இப்போ உதாரணமா பாப்பீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய தலைவர்கள், நாட்டு ஜனாதிபதிகள் எல்லாருக்கும் என்ன இருக்கு? பெரிய அரண்மனைகள் இருக்கிறது, பெரிய பங்களாக்கள் இருக்கிறது, பெரிய பாதுகாப்பு படையெல்லாம் இருக்கிறது. அவைகளை தாண்டியுமே அவருக்கு என்ன வருகிறது? ஆபத்து வருகிறது, உபத்திரவம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, இழப்புகள் வருகிறது, அவங்களுக்கு எதிரிகள் தாக்குகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவன் நாமத்துக்குள்ள வரும்போது, கிறிஸ்துவனுடைய கோட்டைக்குள்ள வரும்போது, அவருடைய நாமத்துக்குள்ள, அவருடைய சட்டலுக்குள்ளே வரும்போது என்ன செய்ய முடியாதோ? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாம இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளதான். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு பிரச்சனை, உங்களுடைய ஜீவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு, உங்களுடைய ஆவிக்கு, உங்களுடைய ஆத்மாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் பாதுகாப்பான இடம் எதுன்னு சொன்னால் தேவனுடைய சமூகம் ஒன்றே. அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு, அவருடைய சட்டைகளின் கீழே சுகம் உண்டு. அவர் தம்முடைய சிறகுகளாலே உங்களை மூடுவார். பக்கத்துல பார்த்து அவங்க தம்முடைய சிறகுகளாலே உங்களை மூடுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே காணப்பட்டார்கள். எகிப்திலே ஆண்டவர் வாதியை அனுப்பி இஸ்ரவேலரை என்ன செய்தாரு? வாதித்தாரு. எத்தனை வாதியை அனுப்பினா சொல்லுங்க பாப்போம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது எகிப்தியரை ஆண்டவர் வாதிகளை அனுப்பி எத்தனை வாதியை அனுப்பினார்? கொஞ்சம் பேசுங்களேன். நீங்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கு. கையை காட்டி சொல்லுங்க, 2 கையையும் காட்டி வா கிண்டக்கான சொல்ற மாதிரி 10 வாதிகளை அனுப்பினார். அங்க எல்லாரும் கையும் வேலை செய்யுது. 10 வாதியை அனுப்பினாரு. ஏதாவது ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்தினதா? இல்லை. அவங்களும் எகிப்திலாம் காணப்பட்டாங்க, அவங்களும் அந்த எகிப்து தேசத்துல காணப்பட்டாங்க. எகிப்தியோட முதல் புறான எல்லாம் செத்து போனாங்க. எகிப்தியோடைய எல்லா தோட்டங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. வெட்டுக்கிளிகள் வந்தது, தவளைகள் வந்தது, பேன்கள் வந்தது, தண்ணீர் ரத்தமாக மாறிச்சு, பெரிய பெரிய அழிவெல்லாம் வந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாய் கூட சாயலை, ஒரு மனுஷன் கூட சாயலை, எந்த ஒரு ஆபத்தும் வரல. காரணம் என்ன சொல்லுங்க அப்போ? தேவனுடைய நாமத்துக்குள்ள இருந்தாங்க, அவருடைய கோட்டைக்குள்ள இருந்தாங்க, அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருந்தாங்க. அவள் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே காணப்பட்டார்கள். ஏன்னு சொன்னால் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ண தேவன் அவளை பாதுகாத்தாரு. அவளை சுற்றி என்ன இருந்தது? தேவ பிரசன்னம். எல்லாம் சொல்லுங்க, என்ன இருந்தது? தேவ பிரசன்னம். அவள் புறப்பட்டு போனார்கள். தேவனுடைய மகிமை அவளை மூடினது. என்ன மூடினது? தேவ மகிமை மூடினது. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டு இந்த புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டிலே தேவன் தம்முடைய சிறகுனாலே உங்களை மூடி பாதுகாக்க முடியாது விரும்புகிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்துக்குள்ளே, அவருடைய கோட்டைக்குள்ள எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் நாங்கள் எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா? கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறோமா? தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிறோமா? சபையை விட்டு வெளியில இருக்கிறோமா? ஆண்டவரோடு நாங்கள் உறவாடுறோமா? உலகத்தோடு நாங்கள் உறவாடுறோமோ? அப்பப்போ வந்து ஆண்டவர் வந்து பார்த்து ஹலோ ஆண்டவர் சொல்லி போட்டு உலகத்துக்கு போறோமோ? அல்லாவிட்டால் இப்பொழுது நாங்கள் தேவனோடு கூட நாங்கள் இருக்கிறோமா? தேவனோடு கூட இருந்தால், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தால், தேவனுடைய சபைக்குள்ள இருந்தால், தேவனுடைய மந்தைக்குள்ள இருந்தால் எந்த சேதமும் வராது. ஹல்லேலூயா. சில நாட்கள் நாங்கள் தியானித்து பார்த்தோம், நோவாவைக்குள்ள தியானித்து பார்த்தோம். நோவா பேழையை கட்டினார். அதுக்குள்ளே ஆண்டவர் சொன்னபடி எல்லா மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக போய்விட்டது. கடைசி ஆண்டவர் சொன்னார், நோவாவோட மனைவியையும் பிள்ளைகளையும் மருமக்களையும் பார்த்து பிள்ளைகளை பிரவேசிங்க சொல்லி அங்கே ஜலம் பிறக்கெடுத்தது. நிலத்தின் ஊற்றுக்கெல்லாம் திறவு உண்டது. மழை பெய்ய தொடங்கினது, பேழை மிதக்க தொடங்கினது. ஆனால் நோவாவும் மனைவியும் பிள்ளைகளும் மருமக்களும் எப்படி இருந்தாங்க? சுகமாயிருந்தார்கள், சுகமாயிருந்தார்கள். உலகம் எல்லாம் அழிந்து போறது. எங்கே பார்த்தாலும் அழுகையும் கூக்குரல் கேட்கிறது, அங்கே சத்தங்கள் கேட்கிறது. ஜனங்கள் அங்கே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேழைக்குள்ள இருந்தவர்கள் அங்கே பாதுகாப்போடு சுகமா இருந்தார்கள். காரணம் சொன்னால் அவருடைய பேழைக்குள்ளே, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய சிறகுகளுக்குள்ளே அங்கே மூடப்பட்டு காணப்பட்டார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா? தேவனுடைய மந்தைக்குள்ள இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறோமா? இந்த ஆண்டிலே தேவனுடைய நோக்கம் எல்லாம் ஒருவருக்கு எந்த சேதமும் வராதபடி பாதுகாக்கும்படியா விரும்புகிறார். ஆகவே தேவன் என்னது கொடுக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறாரு.
ஆயுதத்தை கொடுக்கிறார். எடுத்து பாவீங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று சேதப்படுத்தாபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய நாமத்தில் நீங்க கனம் பண்ணினால், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்தால், தேவனுடைய சபையை குறித்த அந்த காரியத்தில் உண்மையா இருந்தால், தேவன் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன்னு சொன்னால் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசித்து பார்ப்போம்னு சொன்னால், அங்கே 1 நாளாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 நாளாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து சொல்லுங்க பாப்போம். மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. என்ன செய்யலாம்? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன செய்யலாம்? மேன்மை பாராட்டுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய நாமத்தை குறித்து என்ன செய்யுங்கள்? மேன்மை பாராட்டுங்கள். ஆண்டவரை குறித்து எப்பொழுதெல்லாம் பேசுகிறோமோ அவரை குறித்து இங்கே மேன்மை பாராட்டும் போது உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? மகிழும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்திருக்கு, அதை குறித்து கதைக்கும் போது நீங்க என்ன செய்வீங்கள்? சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துக்கு என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்க. ஒரு ஆசீர்வாதம் வந்து விட்டது என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்க. ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்து விட்டது சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய வேலையில் ஒரு உயர்வு திடீரென்று 5000 பிராங்க் வந்து பிளஸ் கூடி விட்டாங்க, என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்க. அதை விட மேலாக 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 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். என்று சொன்னால் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவை தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னு சொன்னால் சங்கீத புத்தகம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். வாசிங்க பாப்பா. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. சிலர் என்ன செய்கிறார்கள்? ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுடைய பெருமைகள், தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய வாகனங்கள், தங்களுடைய பெயர்கள், தங்களுடைய பரம்பரைகள், தங்களுடைய அப்பா அம்மா குறித்து என்ன செய்கிறார்கள்? மேன்மை பாராட்டுகிறார். நாங்கள் என்னத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்து. நான் இந்த பூமியில வாழ்ற நாங்கள் ஆண்டவரை குறித்து எல்லாம் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்போமாக. ஹல்லேலூயா. இந்த இன்றைக்கு உயிரோர்க்க நாங்கள் நாளைக்கு எப்படி இருப்போம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இருக்கிற சுகம், எங்களுக்கு இருக்கிற வேலை, எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள், எங்களுக்கு எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். எங்களுடைய உயிர் இருக்க மட்டும்தான் எங்களுடைய இல்லாம உயிர் போனா என்ன? ஒன்றுமே இல்லை. ஆகவே தேவ பிள்ளையை நாங்கள் என்ன சொன்னாலும் எப்பொழுதும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அங்கே ஆதியாம் புத்தகத்தில் பார்ப்போம்னு சொன்ன சம்பவத்தை நாங்கள் பார்க்க போறோம். ஆதியாம் புத்தகம் எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்வோமா? ஆதியாம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாம் எடுத்து வாசிப்போமா? பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பெயர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதற போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். இங்க நாங்க வாசிக்கும் போது சம்பவத்தை பார்க்கும்போது அங்க ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக நோவான நாட்களுக்கு பின்பதாக நடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம்? அங்கே நாங்க பூமி எங்கு சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி என்ன செய்ய போறாங்களாம்? நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் பாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அங்கே தேவனுடைய அங்கே காரியங்கள் நடந்த பின்பதாக நோவாவின் நாட்களுக்கு பின்பதாக ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சொந்த பலத்திலே, தங்களுடைய சொந்த ஞானத்திலே, தங்களுடைய சொந்த அறிவிலே எங்களுக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம். வானத்தை அளவும் சிகரமுள்ள என்ன ஒரு கோபுரத்தை கட்டுவோம் பாருங்கள்னு சொல்லி நாங்கள் ஒரு சிதறடிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருப்போம்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே கோபுரத்தை கட்டுவோம்னு சொல்லி புறப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனம் சொல்றது, மனுபுத்திரர் கட்டுற நகரத்தை
கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போது உங்களோட நோக்கம் என்ன என்பதை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் நினைக்கக்கூடாது, நான் செய்கிற காரியம் யாருக்கு தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ஆண்டவர் எங்களுடைய சிந்தனைகளை அறிந்தவர், என்னுடைய எண்ணங்களை அறிந்தவர், என்னுடைய நோக்கங்களை அறிந்தவர். நான் ஒரு வேலை செய்ய போறேன், நான் ஒரு வியாபாரம் பண்ண போறேன், நான் படிக்க போறேன், எங்கள் எதிர்காலம் எப்படி, எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை நாங்கள் எதை செய்தாலும் என்னத்தை செய்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நோக்கம் காணப்பட வேண்டும். ஆமென். இங்கே பார்க்கும்போது இந்த காரியத்தில் பார்க்கிற வேளையிலே மனுபுத்திர கட்டுற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்க கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி பார்க்கிறார். ஜனங்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஒரே பாசை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நோக்கம் எல்லாம் சொன்னால் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்வதை நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிவிக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் இதை செய்கிறோம், நாங்கள் இந்த காரியத்தை செய்ய தொடங்கி விட்டோம். அது மாத்திரமல்ல, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று நினைக்கிறார்கள். இவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? எங்களுக்கு பலன் இருக்கு, எங்களுக்கு ஞானம் இருக்கு, எங்களுக்கு கல் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு, மனுஷ பலன் இருக்கு, எங்களுக்கு தகுதி இருக்கு, நாங்கள் செய்யறதை யார் தடுக்கிறோன்னு சொல்லி இவருடைய நோக்கம் எல்லாம் எப்படிப்பட்டது? மாமிச சிந்தை. இவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? எங்களுடைய பேரை நான் மகிமைப்படுத்துவேன், நான் எழும்புவேன், நான் கட்டுவேன், நான் ஒரு பெரிய நகரத்தை கட்டுவேன், நான் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவேன், என்னால முடியும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் செய்ய ஒன்றும் தடைப்படாது என்கிறார்கள். அங்கே ஆண்டு என்ன செய்கிறார்? நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொரு அறியாத படிக்கு அங்கே அவர் பாசையை தாறுமாறாக்குவோம். அல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறானோ, எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய நாமத்தை உயர்த்தாமல், ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வழியை விட்டு வழி விலகி போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். ஆண்டுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு ஜனங்களும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் செயல்பட்டால் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த 2026 ஆண்டிலே உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ண சொல்லி பாருங்க. உடைய நாமத்துக்கு இந்த பிள்ளையுடைய படிப்பின் மூலமாக மகிமை வர பண்ணும். நான் செய்கிற பிஸ்னஸின் நிமித்தமாக உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். நான் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். இந்த பிள்ளைகள் படிக்கிற படிப்பின் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமை வர பண்ணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி செய்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்ன உங்களோட நோக்கம் என்ன? எங்களுக்கு அல்ல, எல்லாத்துக்கும் எங்களுக்கு அல்ல, கர்த்தாவே உடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இங்கே பார்க்க வேண்டிய நோக்கம் என்ன? நாங்கள் செய்யறது தடுக்கிறோம் யாரு? இன்றைக்கு உலகத்திலே மாமிசம் என்ன செய்யறது? தலை தூக்கி ஆடுகிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, தேவ பிள்ளைகள் மத்தியிலே, ஊழியர்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் செய்யறது தடுக்கிறது யாரு? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியும், எனக்கு கீபோர்ட் அடிக்க தெரியும், எல்லாம் நான் செய்ய தெரியும். ஆனால் என்ன வராது? பிரசன்னம் வராது, மகிமை வராது. இது என்ன செய்ய முடியாது? கனகாலத்துக்கு போகாது. ஏன்? தேவன் அங்கே மகிமைப்பட மாட்டார். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா செய்ய வேண்டும். இந்த இடத்துக்கு முன்னுக்கு வர சொன்னா அதுக்கு முன்பா என்ன செய்ய வேண்டும்? விழுந்து கிடந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கிருபதாரம், பலந்தாரும், ஞானந்தாரும், உதவி செய்யும், எப்படி பேசுவது, எப்படி பாடுவது, எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பது, எப்படி கொயர்ல நிற்பது, எப்படி என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை கேட்டு ஆண்டோட பலத்தோடு வந்து பாடினார். ஆண்டோட பலத்தோடு வந்து நீங்க ஊழியத்தை செய்தால் தேவ பிரசன்னம் கடந்து வரும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டு உங்களுக்கு பலன் இல்லாவிட்டா என்ன கொடுப்பாரு? பலன் கொடுப்பாரு. இன்னைக்கு சிவலிங்கல்ல போன திடீரென்று சீலம் அங்கே வந்திருந்தார். உண்மையில அவருக்கு இயலாது, போனங்களை புல்லாக்குறாங்க. அவர் கீபோர்ட் வாசித்து முடிச்சாரு. பிறகு கீபோர்ட் வாசி முடிஞ்ச பின்னா முன்னுக்கு தான் நின்றாரு. சீலன் டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். முன்னாடி வந்தாரு, உபதேசம் செய்தாரு, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவன் மகனை என்ன செய்றாரு? பலப்படுத்தினார். ஏற்கனவே இந்த ஆயத்தம் இல்லை, அப்ப நான் சொல்லவும் இல்லை, முன்னாடி நிற்கிறாம சொல்றேன், சீலம் வாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. ஓகே, முன்னுக்கு வந்துட்டார். எந்த ஒரு ஆயத்தம் இல்லை. எப்படி? கர்த்தருடைய நாமத்துக்காக, தேவனுடைய நாமத்துக்காக. இதெல்லாம் எப்படி வருகிறது? தேவனுடைய பலன், தேவனுக்கு பயப்படுற பயம். நீங்க அவருடைய நோக்கம் இல்லாம என்ன?
இந்த வியாதியோடும் இந்த விலகத்தோடு அங்க வந்தார். அப்படி எழும்பி அங்க 80 கிலோமீட்டர் வந்துகிறார். கர்த்தர் அவர் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் என்ன செய்வாரு? உதவி செய்வார். இங்க பார்க்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள். எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? எங்களுடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டிலே உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா இருந்தால், இந்த ஆண்டிலே நீங்க ஜெயிக்க வேண்டுமா இருந்தால், இந்த ஆண்டிலே பிசாசு நீங்க மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா இருந்தால், நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வீட்டிலும் சபையிலும் வெளியிலும் போகிலும் வருகிலும் உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசுங்க. அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி பாருங்க. உங்களுடைய இருதயம் மகிழும். உங்களுடைய இருதயம் மகிழும். கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. இப்ப எல்லாம் ஆண்டவர் குறித்து பேச தொடங்குறோமோ அது டைம் புரிய தெரியாது. ஏன்னு சொன்னால் தேவன் மகிழ்ச்சியாலே நிரப்புகிறவர், சமாதானத்தினாலே நிரப்புகிறவர். இங்கே பார்க்கிறோம் இவர்களுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இறங்கி போய் ஒருவர் பேசுனதை ஒருவர் அறியாதபடிக்கு என்ன செய்யறாராம்? பாசியை தாறுமாறாக்குவோம் என்றார். அங்க 8ஆம் வசனம் சொல்றது, அந்தபடியே கர்த்தர் அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. இது விட வேண்டிய காரணம் என்ன? ஆண்டவர் சிதறிக்கப்படுற காரணம் என்ன? அவருடைய நோக்கம் தப்பு. இன்னைக்கு எங்களுடைய நோக்கம் சரியா இருந்தால் கர்த்தர் வழியை வாய்க்க பண்ணுவார். எங்களுடைய சிந்தை சரியா இருந்தால் கர்த்தர் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நோக்கம் சரியா இருந்தால் கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய நோக்கம் சரியா இருந்தால் உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துவாரு. உங்களுடைய நோக்கம் சரியா இருந்தால் உங்களுடைய எல்லைகள் விசாரமாக்கப்படும் என்று சொன்னால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணி உங்களுக்கு வார்த்தை கொடுத்தவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க பார்க்கிற வேளையிலே 9ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, அங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, அப்படியே கர்த்தர் அவளை அவிடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாசியை கர்த்தர் அவிடத்திலிருந்து தாறுமாறாக்கினபடினாலே அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவிடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அல்லேலூயா. இன்று எங்களுடைய வாழ்க்கையில ஒன்று சேர்ந்து கர்த்தரிடம் மகிமைப்படுத்த வேண்டுமா இருந்தால், ஒன்று சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த வேண்டுமா இருந்தால், எங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களுடைய நோக்கம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த நோக்கம் இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டிலே நீங்க சத்துருவை நீங்க மேற்கொள்ள வேண்டுமா இருந்தால், உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமா இருந்தால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. எங்க போனாலும் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க. எங்க போனாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்க போனாலும் தேவனை துதித்து பாடுங்க. 1 நாளாம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்துப்பாங்க. 1 நாளாம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யட்டாம்? அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்க. ஆமென். 4 பேரோடு சேர்ந்து இருக்கும் போது ஒரு கொஞ்ச நேரம் முதல்ல என்ன செய்யுங்க? கர்த்தர் செய்த அதிசயங்களை தியானித்து பேசுங்க. கர்த்தர் செய்த அற்புதங்களை தியானித்து பேசுங்க. எங்கெல்லாம் நீங்க கூடுறீங்க, சபையா கூடுறீங்க, உறவுகளா கூடுறீங்க, நண்பரா கூடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸா கூடுறீங்க, என்ன செய்யுங்க? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்ல 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 அந்த நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அநேக ஜனங்களுக்குள்ளே விடுதலை வந்து கொண்டே இருக்கும். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது அநேக ஜனங்கள் விடுதலாக்கப்படுவார்கள், சுகமாக்கப்படுவார்கள், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள், விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய நோக்கம் எல்லாம் இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் என்ன செய்யுங்க? பிரசித்தப்படுத்துங்க. 4 பேர் கூடி இருக்கும் போது சபையை விட்டு நீங்க வீட்டை போறீங்க, சபையை விட்டு சொந்தக்கார விட்ட போறீங்க, என்ன செய்யுங்க? ஒரு 2 நிமிஷமாவது கர்த்தரை குறித்து பேசுங்க. அவருடைய நாமத்தை குறித்து பேசுங்க. இன்றைக்கு கொடுத்த வார்த்தை குறித்து பேசுங்க. கர்த்தர் என்னோடு பேசினாரு. குறை பேசாதீங்க. அவரை பார்த்தீங்களா? அவர் பாஸ்டர் பேசுற இப்ப தமிழ் சரியா பேசுறாரே இல்லை, பாஸ்டர் நிக்கிற நொண்டியா நிக்க, இதை பார்க்காதீங்க. என்னது பார்க்கணும்? வசனத்தை கேளுங்க. மியூசிக் அடிச்சது சரியில்லை, இங்கே ஒரு கோர்ஸ் புள்ள விட்டாப்புல, அதை பார்க்காதீங்க. தேவ பிரசன்னத்தை பாருங்க.
அல்லேலூயா. தேவ சமுத்திரம் என்று சொல்றேன். இந்த உலகத்துல வர ஒருத்தரும் பெர்ஃபெக்ட் இல்லை. நான் இல்லவே இல்லை. ஒருத்தரும் பெர்ஃபெக்ட் இல்லை. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் ஒரே ஒரு ஆள் தான். யார் சொல்லுங்க பாப்பார்? கேட்கல எனக்கு. கரங்களை தட்டி இயேசுவை மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர்தான் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். அவர்தான் சர்வ வல்லவர். ஒரு ஆள் ரெண்டு செய்யுத சந்தோஷப்படுங்க. ஒரு ஆள் ரெண்டு உங்களை வர்ஷிப் பண்ண சந்தோஷப்படுங்க. மற்றவரை கேலி பண்ணாதீங்க. மற்றவரை அவமா இழிவா எண்ணாதீங்க. மற்றவை கனப்படுத்தி பாருங்க. தம்பி செய்கிறா, நல்லா செய்கிறா, ஒரு ஆவோ குட்கைமாக என்ன செய் பாய்ட்டா மகன் சொல்லிக்கொண்டே இருங்க. அவன் கூட செய்வார். நல்லா பாட்டு போடுறார், நல்லா அடிக்கிறார். மற்ற என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தரை துதித்து நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க. குறைகள் சொல்லுதல், குற்றம் சொல்லுதல், மற்றதை கேலி பண்றதை விட்டு விடுங்க. இது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத தடை பண்ணும். நீங்க என்ன செய்யுங்க? சத்துருக்கு இடம் கொடுக்குறீங்க. பிறகு போயிட்டு ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். அவன் என்ன செய்வான்? சிரிப்பானா இல்லையா? ஏன்? இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் பேசினேன். அவையை குறித்து பேசுறது, இவையை குறித்து பேசுறது, குறை சொல்றது, குற்றம் சொல்றது, தேவையெல்லாம் பேசி போட்டு பாட்டு பாடி என்ன உண்டு யோசனம்? ஒன்றுமே இல்லை. என்ன செய்யணும்? தேவையில்லாமல் வாயை திறவாதீங்க. தேவையில்லாமல் என்ன செய்ய வேண்டாம்? வாயே திறவாதீங்க. சென்ற நாட்கள் கிறிஸ்மஸ் அந்த டைமில் ஒரு நாள் பைபிள் ஸ்டடி அநேகர் வந்திருந்தீங்க, அநேகர் வரையில. அன்னைக்கு தேவன் புதிய வாத்தில் என்ற நாவல போட்டார். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமா வந்துடுங்க. எப்படி ஆசீர்வாதமா இருந்தா உபாச கூட்டம் அன்னைக்கு எனக்கே வித்தியாசம் இருந்த வாயில் இருந்த வார்த்தைகள். அப்படியே ஆண்டு பேசினார் அந்த வார்த்தைகள். ஏன்னு சொன்னா எங்களுடைய நாவை குறித்து கவனமா இருக்கணும். எங்களுடைய பேச்சை குறித்து கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புறதன் நோக்கம் என்று சொன்னா நாங்கள் விழுந்து போகக்கூடாது, நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், நாங்கள் ஜெயம் பெற வேண்டும். அவ இங்கே வாசிக்கிறோம் என்ன? கர்த்தரை குறித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். இந்த மாதத்துல இந்த நாளிலும் ஆண்டு கொடுக்குற ஆயுதம் அவருடைய நாமம். இது புதுசல்ல, ஏற்கனவே தெரிந்த காரியம்தான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறார். தன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாத படிக்கு, தன்னுடைய பிள்ளைகள் விழுந்து போகாத படிக்கு, தன்னுடைய பிள்ளைகள் தங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு இழந்து போகாத படிக்கு நீங்க எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய நாமமே பலத்த கோட்டை, அவருடைய நாமமே உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறது. தேவ சமூகத்தில் எழுந்திருந்து அவருடைய நோக்கி நாங்கள் பார்ப்போமாக. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தவுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட எங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.